பரலோகம் உனக்காக திறந்திருக்கு. இன்னைக்கு உனக்கு விடுதலை வருகிறது. Arise for Christ Ministry விடுதலை நிச்சயம். வேத சத்தியம். எல்லாராலையும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறியா மகளே? ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், உன்னை நான் கைவிடாது இருப்பேன். அக்டோபர் 19ஆம் தேதி மாலை 5 மணிக்கு. மாத்திரை திங்க வேண்டாம், உன்னுடைய கொலஸ்ட்ராலுக்கு நீ மாத்திரை திங்க வேண்டாம். இன்னைக்கு நான் உனக்கு சேலஞ்ச் பண்றேன். உனக்குள்ள விசுவாசம் ஏறிச்சுன்னு வை, உனக்கு முன்னாடி எல்லாம் தோத்து போயிரும். தேவ செய்தியாளர் சுவிசேஷகர் டிஷாந்த். விடுதலை, இந்த நிமிஷம் விடுதலை. ஹோலி ஸ்பிரிட், உனக்கு விடுதலை வருகிறது. பிரதி மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை கூடுகை நடைபெறும். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்திலையும் சங்கீதம் 118 அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று எழுதி இருக்கிறத பார்க்க முடியும். இந்த ஒரு தைரியம் இருந்தா போதுங்க. வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பள்ளங்களையும் எவ்வளவு பெரிய மேடையும் நம்ம கடந்துடலாம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று எழுதி இருக்கிறது. ஆமா, இன்னைக்கு சில மனுஷர்களை பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்க. அவங்கிட்ட பகைச்சிட்டேன்னா அவன் வேலையில் ஆப்பு வச்சிருவானோ, இவங்கிட்ட இந்த காரியத்தில் நான் கொஞ்சம் பணிஞ்சு போகலைன்னா இவன் நம்மளை பழி வாங்கிடுவானோ அப்படின்னு எல்லாம் மனுஷன் மேலே பயப்படுறான். ஏன் மனுஷன் மேலே பயப்படுறான் தெரியுமா? அவனுக்கு தேவன் மேலே பயம் இல்லை, தேவன் அவன் கூட இருக்கிறாரான்னு அவனுக்கு தெரியலை. ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்கள் கூட இருந்தா உங்களுக்கு விரோதமாக உங்களுக்கு பாதகமாக இருக்கிற சூழ்நிலையை கூட அவர் சாதகமாக மாற்றிடுவார். தேவ பிள்ளையே, ஒருவேளை ஆஃபீஸில் பாஸை பார்த்தா பயமாக இருக்கா? ஓ, வீட்டில் வந்தா சில மாமியார சில நாத்தனாரை பார்த்தா பயமா இருக்கா? ஓ, இல்லாட்டி வேலை செய்கிற இடத்துல உங்க சத்துருக்களை பார்த்தா பயமா இருக்கா? கவலைப்படாதீங்க தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு தைரியம் இருந்தா போதும். கர்த்தர் என் கூட இருக்கும்போது, கர்த்தர் எனக்கு ஆதரவா இருக்கும்போது, எனக்கு விரோதமா யாரு வேணா வரட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும், நான் பயப்பட மாட்டேன்னு. ஒருவேளை நீ மனுஷனை பார்த்து பயந்துகிட்டு இருக்கலாம். ஒருவேளை ஏதோ ஒரு சத்துருவனுடைய பயம் ஒன்னு அறியாமலேயே உனக்கு உள்ளுக்குள்ள வந்திருக்கலாம். நீ ரொம்ப சோர்ந்து போய் ரொம்ப டயர்ட் ஆகி ரொம்ப அப்செட் ஆகி நீ இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய எல்லா பயத்தையும் மாற்றி, எல்லா மனுஷன் மேல இருக்கிற பயத்தையும் மாற்றி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ சொல்லு, கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாய் நிற்பவன் யாருன்னு சொல்லணும். நீ அப்படி உன் வாழ்க்கையை மாத்த பாரு, மாத்த பழகு. உன் லைஃப் மட்டும் இல்லை, உன் கூட இருக்கிற எல்லாம் சேஞ்ச் ஆகி உனக்கு ஒரு புதிய ஆசீர்வாதமான பாதை உண்டாகும் தேவ பிள்ளையே. அதனால உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தருடைய பட்சத்தில் இருங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கிரியை செய்வார். ஜோமனோமா. அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. நீர் எங்களோடு பேசின நல்ல தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன். உம்முடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.